கேட்கிற இந்த திருமாவளவனுக்கு நியாயமே தெரியாதா? இந்த நாட்டு பற்றே இருக்காதா? நாட்டுக்கு எதிராக பேசுறது தான் இவருக்கு நிலைமையா? அது இவ்வளவு மோசமான சக்தி நாளைக்கு ஒரு கால் யுத்தம் வருமானால் இந்த தேசத்திற்கு எதிராக இவர்கள் நடப்பார்கள். எனவே அரசாங்கம் இப்பொழுதே இவர்களை கண்காணிப்பிலே வைக்க வேண்டும், அண்டர் சர்வைலன்ஸ். இல்லைன்னா நாட்டுக்கு ஆபத்தா போயிடுங்கிறத நான் தெரிவிக்க விரும்புகிறேன். காங்கிரஸ்ல சித்தராமையா போன்றவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகளும் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் கூடாது. பாருங்க, சமாதான புறாக்களாக மாறி போயிருக்காங்க. யாரு? சரக்கு மெடுக்கு பேச்சுக்காரங்க. நான் அதை பற்றி அதிகம் பேச விரும்பலை. இவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கு எதிராக பேச வேண்டும் என்பது மட்டும்தான் குறிக்கோள் அன்றி இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு பற்றி இல்லை. அவங்க எழுப்புற கேள்வி என்ன? இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூரா அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு புரியறதுக்கு உங்க மூலமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் பயங்கரவாதிகள், ஏன்னா உலக அளவில் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது ஆகிய அமைப்புகள் தான். இவர்கள் பெருவாரியான பேர் பாகிஸ்தானில் இருந்து தான் செயல்படுகிறார்கள். அரபு நாடுகளிலிருந்து கூட யாரும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுறதில்லை. எல்லா பயங்கரவாதத்திற்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது பாகிஸ்தான் தான். அந்த ஹமாஸினுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது ஒரே சமயத்திலே 5000 ஏவுகணைகள், 1400 பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அங்கு இஸ்ரேலில் இருக்கின்ற யாராவது அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொன்னார்களா? அரசாங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இந்த பாரத தேசத்துல தான் நமக்கு மிகப்பெரிய தலையெழுத்து என்னன்னா, வெளிநாட்டில் இருக்கின்ற தேச விரோதிகளை விட உள்நாட்டில் இருப்பவர்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும், 1947 சுதந்திர தினத்தை துக்க தினமாக கொண்டாடிய தேச துரோகிகள், இந்த நாட்டின் எதிரிகள், ஆங்கிலேய கூலிகள் இங்க அதிகம். அதே மாதிரி தான்